அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு, நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மூல நட்சத்திரம் தனுசு ராசி மூல நட்சத்திரக்காரங்களுக்கு வரக்கூடிய அல்லது நடந்துகிட்டு இருக்க மூணாவதாக நடக்க போகிற சூரிய தசை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூரிய தசை எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சரிங்களா? தனுசு ராசி மூல நட்சத்திரம். தனுசுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ராசிங்க. காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் ராசி தனுசு ராசி. நேர்மையான குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க, இறக்க குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க, நல்ல மனிதர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க. ஈவரக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அடுத்தவங்க விட இவங்க கொஞ்சம் அடுத்தவங்களும் அதிகமாகவே கொஞ்சம் அன்பு பாசத்தை காட்டுவாங்க. இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறதுல தனுசு ராசி நம்பர் 1 சொல்லலாம். அதில் டவுட்டே கிடையாது. ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக குணம், ஏமாளியாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மனசாட்சிப்படி நடக்கிறவங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்து விட்டு கொடுத்து போயிடுவாங்க. இந்த ராசிக்கு உண்டான குணமே அதுதான். ஏன்னா குருவோட வீடு, அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. ஃப்ளெக்சிபிள்னு சொல்லலாம். ஃப்ளெக்சிபிளான ஆட்களாக தான் இருப்பாங்க தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசிக்காரர்கள். மூல நட்சத்திரம் தனுசுங்க வந்து மூல நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் உள்ளடக்கிய ராசி தான் தனுசு ராசி. மூலம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேதுவோடைய நட்சத்திரம். ஆன்மீக சிந்தனை, ஆழ்ந்த சிந்தனை, ஒரு ஞானம் மிக்கவங்களாக இருப்பாங்க, அறிவாளியாக இருப்பாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா அந்த விரக்தியான மனப்பான்மையும் சொல்லுவாங்க. அது விரக்தி வந்துடும் உங்களுக்கு. ஒரு சில விஷயங்களை ஏற்றுக்க முடியலன்னா அப்படியே ஒரு ஆன்மீக நாட்டம் அப்படியே ஒரு பற்றற்ற நிலைக்கெல்லாம் போயிடுவாங்க. எதுலேயும் ஒரு ஈடுபாடு இல்லாமல் ஒரு வெறுப்பு நிலைன்னு சொல்லுவாங்க. அந்த வெறுப்பு ஏற்பட்டுரும் உங்களுக்கு. ஏன்னா கேதுங்கிறது ஒரு விரக்தியான கிரகம். அது அவங்க அப்படி தாங்க இருப்பாங்க. திடீர்னு நல்லா இருப்பாங்க, திடீர்னு வந்து ஒரு விரக்தியான ஒரு மனப்பான்மைக்கு வந்துடுவாங்க. ஏன்னா அந்த கேதுவோட நட்சத்திரமே அப்படி தான். ஆனால் நல்ல குணம் இருக்குது உங்களுக்கு. பிறக்கும் போது வந்து பாருங்கள், உங்களுக்கு கேது திசை வந்து நடக்கும். பிறக்கும் போது கேது திசை ஆரம்ப பகுதியில் பிறந்தீங்கன்னா 7 வருஷம் நடந்துடும். நடுப்பகுதியெலாம் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு 3-4 வருஷம் அந்த மாதிரி வந்துடும். ரெண்டாவது சுக்கிர திசை வரும். சரிங்களா? பிறக்கும் போது கேது திசை முடிஞ்சு ரெண்டாவது வரக்கூடிய சுக்கிர திசை தான் ஒரு சில பேருக்கு நல்லது பண்ணுது. இல்லை ஒரு சில பேர் சுக்கிர திசை நல்லது பண்ணாமல் போயிடுது. ஒரு சில பேருக்கு 20-25 வயசுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சூரிய திசை வந்துடும். சூரியன்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராஜ கிரகம். பூமிக்கே வெளிச்சம் கொடுக்குற கிரகம் சூரியன் தான். சூரியன் இல்லைன்னா எந்த ஒரு உயிரும் வந்து இயங்க முடியாது. ஏன்னா சூரியன் தான் சூரியனோட வெளிச்சம் பட்டால் தான் எல்லாமே ஒரு குரோத் இருக்கும், ஒரு வளர்ச்சி இருக்குன்னு சொல்லுவாங்க. சூரியன் வந்து ரொம்ப முக்கியமான கிரகங்க. மூல நட்சத்திரக்காரங்களுக்கு 3வது சூரிய திசை தான். ஏன்னா சூரியன் அரசாங்கம், அதிகாரம், அடுத்தவங்களை வழி நடத்துறது, அடுத்தவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது, தலைமை தாங்கிறது, தலைமை பண்பு கொண்டவங்களாக இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த சூரியன் அதிகாரம், சூரியனோட அமைப்பில் இருக்கவங்க தான் அந்த மாதிரி நிர்வாகத்திறமை பண்ண முடியும், தலைமை தாங்க முடியும், அடுத்தவங்களை கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். அப்போ அந்த சூரிய திசை வந்து பார்த்திங்கன்னா கேது திசை முடிஞ்சு சுக்கிர திசை முடிஞ்சு 3வது தான் உங்களுக்கு சூரிய திசை வரும். அந்த சூரிய திசை தான் உங்களுக்கு ஒரு யோகமான திசையாக அமைஞ்சிரும் உங்களுக்கு. அது வந்து நீங்கள் மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சூரிய திசை அருமையாக வேலை செய்யும். இவங்களுக்கு தான் டக்குன்னு அரசாங்க வேலை கிடைக்கும். 25 வயசுக்கு மேலே ஒரு சில பேர் கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க பாருங்கள். சூரிய திசையில் தான் அதிகாரம். அந்த 6 வருஷம் ராஜ வாழ்க்கை. 6 வருஷம் சின்ன வருஷம் தான் இருக்கிறதுலே. சூரிய திசை தான் சின்ன திசையாக இருக்கும். ராஜ வாழ்க்கை வாழ வைக்கும். மேஷ லக்னக்காரங்களுக்கு சூரிய திசை அருமையாக வேலை செய்யும். 5ஆம் அதிபதியே வந்துடுவார். கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சூரிய திசை நல்லாயிருக்கும். சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சூரிய திசை பக்காவாக வேலை செய்யும். விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக வந்துடுவார். தொழில் ஸ்தானாதிபதியாக வந்துடுவார். தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் பாக்கிய அதிபதியாக வந்துடுவார். மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கூட அவர் 6ஆம் அதிபதியாக வந்தால் கூட பெருசாக கெடுதல் பண்ண மாட்டார் அவர். ஏன்னா லக்னாதிபதியோட நண்பராக வரனால பெருசாக கெடுதல் உங்களுக்கு பண்ண மாட்டார். அப்போது மேஷம், கடகம், சிம்மம், விருச்சகம், தனுசு, மீனம் இந்த 6 லக்னக்காரங்களுக்கும் இந்த சூரிய திசை மூல நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு அருமையான திசையாக இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இவங்களுக்கு தான் சீக்கிரம் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருது. ஒரு சில பேருக்கு கிடைக்கும். ரிஷப லக்னக்காரங்களுக்கும் கிடைக்குது. மிதன லக்னம், கன்னி லக்னம், துலாம் லக்னம், அதே மாதிரி மகர கும்ப லக்னக்காரங்களும் கூட இருக்காங்க, கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க. ஆனால் சூரியன் இருக்கிற இடத்த பொறுத்து. இப்போ சூரியன் குருவோட பார்வையில் இருந்தால் சிவராஜ் யோகம்னு சொல்லுவாங்க. சூரியனை குரு பார்த்து இல்லை குருவோட சேர்க்கை ஏற்பட்டு சிம்மராசி வந்து ஒளி கிரகத்தோடு சம்மந்தப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபில் தான் வேலை. ஒன்றா டைரெக்டாக கவர்மெண்ட் ஜாபில் இருப்பாங்க, இல்லை கவர்மெண்ட் பேக்ரவுண்டில் கான்ட்ராக்ட் மூலமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் பாருங்கள். இந்த சூரிய திசையில் தான் ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த வந்து அரசாங்கம் சம்மந்தப்பட்ட லிங்க் வந்து அந்த சூரிய திசையில் ஏற்படுத்தி கொடுக்குறதுல சந்தேகமே கிடையாது. சூரிய திசை அந்த அளவுக்கு வேலை செய்யுங்க. 6 வருஷம் தான். இருக்கிறதுலே சின்ன திசை சூரிய திசை தான். இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா ராஜகிரகமே சூரியன் தான். ஆனால் அவருக்கு வந்து சின்ன திசையாக 6 வருஷம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம்னா வந்து பார்த்திங்கன்னா
இப்போ சுக்கிர திசையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 வருஷம் போயிடும். சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி கிரகம், நெருப்பு கிரகம், பாதி சுபர் பாதி பாவர். அவர் நான் பாதி நல்லவர் பாதி கெட்டவர், ஏன்னா அவர் நெருப்பு கிரகங்கிறனால அவருக்கு வந்து அந்த 6 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அது கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த இது சூரியனோட அந்த அமைப்பு அந்த சிஸ்டமே அப்படி தான் இருக்கிறதுலே பெருசு வந்து சுக்கிர தசை, சின்ன தசை வந்து சூரிய தசை. இப்போ சூரியனும் பாருங்கள், சுக்கிரன் பாருங்கள் பகை. சூரியன் சுக்கிரன் வந்து பகை. சூரியன் நெருப்பு கிரகம், சூரியன் நெருப்பு கிரகம், சுக்கிரன் நீர் கிரகம். அப்போ நீருக்கும் நெருப்புக்கு எப்படி ஒத்து வரும்? அதனால தான் சுக்கிரனுக்கு வந்து பெருசாக திசை கொடுத்துருக்காங்க. சூரியனுக்கு வந்து அந்த 6 வருஷம் அந்த திசையில் வந்து இது ஒரு அமைப்பு இது, சரிங்களா? இது ஒரு சிஸ்டம், இதுதான் ஒரு ஃபார்மேட்டாக வரும். சூரிய திசை 6 வருஷம், சந்திரன் ஒரு 10 வருஷம் வரும், செவ்வாய் ஒரு 7 வருஷம் வரும், ராகு ஒரு 18 வருஷம் வரும், குரு ஒரு 16 வருஷம் வந்துடும், சனி ஒரு 19 வருஷம் வந்துடும், புதன் திசை ஒரு 17 வருஷம், கேது திசை 7 வருஷம், சுக்கிர திசை 20 வருஷம். இதுதான் இந்த ஃபார்மேட் தான் 120 வருஷம். அதான் மனுஷனுக்கு வந்து 120 வருஷமாக ஆயுள் பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த 120 வருஷத்தில் 60 வயசில் இருக்காங்க, 70 வயசில் இறந்து போகிறாங்க, 80 வயசில் இருந்து வாழ்ந்து போகிறாங்க, 90 வயசில் இருக்கிறாங்க, 100 வயசில் கூட இருந்து மறைகிறாங்க. அந்த 120 வருஷம் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆயுள் இது தான். இந்த தசாபுத்தி மீறி எதுவும் நடக்காதுங்க. அந்த தசாபுத்தியில் இந்த 6 வருஷம் சூரிய திசை ஒருத்தன் மனுஷனே மாற்றி அமைக்கும். அது அந்த 20-25 வயசுக்கு மேலே வரும் பாருங்கள், அதுதாங்க ஒரு பக்காவான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். சூரியன் ராஜ வாழ்க்கையை கொடுக்கும். சின்ன வயசுலேயே பாருங்கள், 20-25 வயசுக்கு மேலே பாருங்கள், 40-45 வயசு மேலே இருக்கவங்கள இவங்கள சாருன்னு சொல்லுவாங்க, இவங்கள மதிப்பாங்க. அந்த மரியாதை தேடி வரும். சூரியனை மரியாதை, கௌரவம், ஈகோன்னு சொல்லலாம். ஈகோ, அந்தஸ்து, கௌரவம், மரியாதை, பெயர், புகழ், அந்தஸ்து, பட்டம், மரியாதை எல்லாமே அது சூரியன் தான். சூரியன் லக்னத்தில் இருக்கலாம், தப்பே கிடையாது. 2ஆம் இடத்துல இருக்கலாம், 2ஆம் இடத்துல இருக்கவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். 3ஆம் இடத்துல சூரியன் மறைஞ்சால் கூட நல்லதான். சூரியன் 8ல் மட்டும் மறையக்கூடாது. சூரியன் 8ல் மறைஞ்சால் தான் தந்தையால் அசிங்கமானம், தந்தை வழி சொந்த பந்தங்களை பிரச்சனை, அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள், அசிங்கமானப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த 8ல் இருக்க சூரியன் கொடுத்துரும். 12லேயும் சூரியன் மறையக்கூடாது. 12ஆம் இடத்துல சூரியன் மறைந்தால் கண் சம்பந்தமான பிரச்சனை, இது மாதிரிலாம் ஒரு 2ல் சூரியன் இருக்கவங்க பாருங்கள் கண்ணாடி போட்டிருக்கவங்களா இருப்பாங்க. 12ல் சூரியன் இருக்கவங்க பாருங்கள் மேக்ஸிமம் அந்த கண் சம்பந்தமான பிரச்சனை, கண் தொல்லைகள் ஏற்படும், எலும்பு சம்பந்தமான பிரச்சனை, இந்த மாதிரிலாம் வந்துடும். 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கலாம், தப்பு கிடையாது. காரகோபாவுக்கு நாஸ்தியாக இருந்தால் கூட உங்களுக்கு சுபகிரக சம்மந்தப்பட்ட அப்படியே பலனை மாற்றும். 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கலாம். 10ல் மேக்ஸிமம் சூரியன் இருக்கவங்க, 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கவங்களுக்கு தான் மேக்ஸிமம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது. 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கலாம், அபாரமான வளர்ச்சி கொடுக்கும். 5ஆம் இடத்துல கூட சூரியன் இருக்கலாம், தந்தையோட பூர்வீக சொத்து கிடைக்கிறது, குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு தெளிவான சிந்தனையோடு இருப்பாங்க 5ல் சூரியன் இருக்கவங்க. 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கவங்களுக்கு கூட கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் கூட திருமண வாழ்க்கையில் சில கசப்பான நிலை ஏற்பட்டாலும் ஜாதகர் கொஞ்சம் ஒரு கட்ஸான ஒரு தெளிவான ஒரு ஆளாக, ஒரு நிர்வாக திறமை கொண்ட ஆட்களாம் கண்டிப்பாக இருப்பாங்க, சரிங்களா? அப்போ சூரியன் இருக்கிறது வந்து 8ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துல இருக்கவே கூடாது. 6ஆம் இடத்துல கூட சூரியன் இருக்கலாம். 8-12ஆம் இடத்துல இருந்தால் கூட சுபகிரக சம்மந்தப்பட்ட நிலைமையை கண்டிப்பாக மாற்றுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சூரியன் என்ன அமைப்பில் இருக்காங்க, உங்களுக்கு நல்லது பண்ண போகிறாரா, அரசாங்க வேலை கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை இப்போ உயர் பதவி கிடைக்குமா, 25 வயசுக்கு மேலே இருக்கீங்களா, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், இனிமேல் என்ன நடக்கும் என்ன நடக்காது, எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சூரியன் ஸ்தானத்தில் இருக்காரா, ஸ்தான பலத்தில் இருக்காரா, அதே மாதிரி திக்பலத்தில் இருக்காரா. சூரியன் 10ஆம் இடத்துல போனால் திக்பலத்தில் இருப்பார், பவராக இருப்பார்னு அர்த்தம். அப்படியெல்லாம் அந்த அமைப்பில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. சூரியன் எப்படி இருக்காருன்னு பாருங்கள், தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு ஒரு மைண்டு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு. உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நீங்களே அதை ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். குழப்பம் இல்லாமல் தெளிவாக உங்களால் நிச்சயமாக இருக்க முடியும். சூரியன் எப்படி இருக்காருன்னு பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.